إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்பதாக ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இந்த துஆவை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த துஆவுல 3 விஷயமாக தன்னுடைய துஆவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 3 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. முதல்ல தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்றாங்க. நான் என்ன பாவத்தை செஞ்சோமோ அந்த பாவத்தை ஒப்புக்கொள்றாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். அவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவங்க செய்த தவறுகளை முதல்ல ஒப்புக்கொள்றாங்க. ஒரு அடியான் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு பாவத்தை செய்யறான், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்திற்கு எந்த விதமான மன்னிப்புமே அல்லாஹ்ட்ட அவன் கேட்கல. அந்த பாவத்தை பத்தியே அவன் எதையுமே என்ன செய்யல, அல்லாஹ்விடத்துல முன் வைக்கல. பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஒரு சரி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனா பாவம் மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக ஒரு நன்மையை செஞ்சிடுங்க. ஒரு பாவமான ஒரு காரியத்தை, ஒரு தீமை ஏதோ ஒரு வழியில நிகழ்ந்துருச்சு, வேணும்னே செய்யறோம் அல்லது வேண்டா வெறுப்புல செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம், ஏதோ ஒரு நிலையில ஒரு பாவம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக ஒரு நன்மையை நீங்க செஞ்சிடுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்த அந்த பாவத்தை அடுத்து நீங்க செய்யக்கூடிய நன்மை என்ன செஞ்சிடும், அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்றுதான் அல்லாஹ்விற்கு ஒரு குணம் இருக்குது. ஒரு அடியான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை முன் வச்சு அவன் துவா கேட்டான், யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தின் காரணமாக என்னை நீ தண்டிச்சிடாத, இந்த பாவத்திற்காக வேண்டி என்னை என்ன செஞ்சிடாத, நீ நஷ்டமாக ஆக்கி விடாத என்பதாக ஒரு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், எங்கள் இறைவா, நாங்கள் இருவரும் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தா தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கருணையும் அவருடைய கிருபையும் இல்லை அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கிடைக்காது. நாளை மறுமை நாளையிலேயே எல்லாத்தையுமே அல்லாஹ் சொர்க்கத்துக்கான கொண்டு போய் சேர்த்துருவானா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களுடைய தொழுகை உங்களை சொர்க்கத்துல போய் சேர்த்துடும், நீங்க செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளை உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்தும் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இல்ல, அல்லாஹ்வுடைய கருணை தான் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே போன்றுதான் அல்லாஹின் மீது யாருடைய கருணை இருக்குதோ அவங்களுக்குதான் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த துஆவுல 2வது இந்த விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முன்வைக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ மன்னிக்கணும்னு சொன்னா நீ கிருபை செய்யணும், அப்ப எங்கள் மீது நீ கிருபை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வது, நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்கள் ஆகிறோம், நீ எங்களை புறக்கணிச்சுட்டா அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்கலாம் அப்படின்னு சொன்னா நாங்க நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்பதாக கேட்கிறார். இந்த துஆவில் 3 வகையான பாடத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்தும் பொழுது முதல்ல பாவத்தை ஒப்புக்கொள்ளணும்.
இரண்டாவது, அல்லாஹ்விடத்துல அவனுடைய மன்னிப்பை எப்படி கேட்கிறோமோ அதே போன்று அவனுடைய கருணையை கிருபையை கேட்கணும். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டானா நாம் நஷ்டமடைந்தவர்களை விட்டு என்ன செய்வோம்? பாதுகாப்பு பெற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றா அல்லாஹை பொறுத்தவரையிலும் குர்ஆனின் மூலமாக சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் முன்வைக்கிறான். இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி குணங்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை பாதுகாப்பு தேடிக்கீங்க. அப்படி இந்த மாதிரி குணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கஷ்டங்கள் தான் ஏற்படும். சில குணங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில குணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. அது போன்றுதான் இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறான். சந்தேகம் கொள்வதை பற்றி அல்லாஹ் பேசுறான். வமா யத்தபிஉ அக்ஸரஹும் இல்லா லன்னன். அல்லாஹ் சொல்றான், அவர்களில் பெரும்பாலானவர்கள் வீணான சந்தேகத்தையே என்ன செய்யறாங்க? பின்பற்றுகிறார்கள். அவர்களில் வமா யத்தபிஉ அக்ஸரஹும் இல்லா லன்னன். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வீணான சந்தேகத்தையே என்ன செய்யறாங்க? பின்பற்றுகின்றார்கள். வீணான சந்தேகம் என்பது உண்மையை அறிவதற்கு எந்த விதமான பயனும் அது படாத ஒன்று. வீணான சந்தேகம் என்ன செய்யும்? உண்மையை அறிய விடாம அந்த வீணான சந்தேகம் எந்த விதமான பிரயோஜனத்தையும் தராது. இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃபஅலூன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சந்தேகத்தை பத்தி பேசுறார். அல்லாஹ் மீது சந்தேகம் கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க? அன்றைய காலகட்டத்துல அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? சந்தேகப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபிமார்களையும் சந்தேகப்பட்டாங்க. நீனா நபியா அப்படின்னு சொல்லி நபிமார்கள் மீது சந்தேகப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே சந்தேகப்பட்டாங்க. எல்லா அத்தாட்சியும் அல்லாஹ் கொடுத்தும் கூட சில மக்கள் என்ன செய்யல? அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு ஏத்துக்கல. இந்த மாதிரி நேரத்துலதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இதுல நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரின் மீதும் எந்த விதமான சந்தேகத்தையும் கொண்டு வாழ்வதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தடை செய்யறான். சந்தேகம் படுவது இருக்குது, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அது எந்த வகையான பிரயோஜனத்தையும் உங்களுக்கு அது தராது. ஒரு மனசுல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உண்மை என்ன பொய் என்ன என்பதை அவனால புரிஞ்சுக்க முடியாது. உண்மை எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி கோபம் வந்தால் மனிதன் மிருகமாக மாறுகிறானோ, கோபத்தை விட்டு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு சொல்றாங்களோ, அதே போல அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், நீ சந்தேகப்பட்டுட்ட, உனக்கு ஒரு பொருள் மீது சந்தேகம் இருக்குது, அல்லது ஒரு ஆண் மீது சந்தேகம் இருக்குது, அல்லது உன்னுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உன்னுடைய மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யார் மீதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகம், அந்த வீணான சந்தேகம் உண்மையை அறிவதற்கு சிறிதும் பயன்படாது. சந்தேகத்தோட ஒருத்தரை நம்ம பார்த்தோம்னா அதுல உண்மை தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். வீணான சந்தேகங்கள் உங்களை உபரீதத்திற்கு என்ன செஞ்சிடும்? ஆளாக்கிவிடும். உங்களுடைய வாழ்வில சந்தோஷத்தை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். அது மட்டும் அல்லாமல் மன மகிழ்ச்சியை அது இழக்க செய்துவிடும். உறவுகளை உடைத்துவிடும். குடும்ப வாழ்க்கை நாசமா போகும். இன்னைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரிவினைக்கு காரணம் சந்தேகம். கணவன் மனைவி மீது படுற சந்தேகம், மனைவியின் மீது கணவன் படக்கூடிய சந்தேகம், குறிப்பாகவே குடும்ப வாழ்க்கைகள் ஒன்றும் இல்லாம ஒரு நாசமா போறது காரணமே சந்தேகமா தான் இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் வீணான சந்தேகத்தை நீங்கள் படாதீங்க, அது உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கொடுக்காது. ஒருத்தர் மேல உங்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு செஞ்சிருக்கிறாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா நேரடியா போய் கேட்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். இதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுது. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி பெண்ணோடு பேசி இருக்கிறத 2 சஹாபாக்கள் பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தது பெருமானாருக்கு ஒரு மன உறுத்தலாகி போச்சு. ஏன்னா அவங்க தவறா நினைச்சிடக்கூடாது. அந்த 2 பேரும் தவறாதான் நினைச்சாங்க. ஏதோ ஒரு அவங்க மனசுல என்ன இவங்க இந்த பொண்ணு கூட பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 2 பேரையுமே கூப்பிட்டு அந்த பெண்ணிடத்துல இவங்க என்ன பேசினாங்க, அந்த பெண்ணு யாரு அப்படிங்கக்கூடிய விவரத்தை சொல்லி அந்த 2 சஹாபாக்களுடைய உள்ளத்திலையும் எந்த விதமான சந்தேகமான குணங்களும் உருவாகி விடாத அளவுக்கு அந்த விஷயத்தை அவங்க அந்த இடத்துல முடிச்சு வச்சாங்க. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாமளும் யார் மீது வீணான சந்தேகம் படக்கூடாது. நம்ம மேல யாராவது ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னு சொன்னா
அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. அப்ப நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் நான் ஒரு விஷயமே இல்ல, நீ வீணா சந்தேகப்படாது என்பதாக சொல்வதில் எந்த விதமான தவறும் அல்ல. இதுதான் இஸ்லாம் வழிகாட்டு. அதே போன்று வீணான முறையில் யார் மீது என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் என்பது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடும். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய வசனத்துல இந்த செய்தியை நமக்கு பதிய வைக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீணான கோபங்கள், வீணான சந்தேகங்கள், வீணான பிரச்சனைகள், இவைகளை விட்டு எவர் ஒருவர் விலகி இருக்கிறாரோ அவருடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர் கேட்கக்கூடியதை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நோய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்திரிச்சு நின்றாலே மயக்கம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. திடீர்னு தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டதா என்பதாக எழுந்திருப்பாங்க. நல்லா படுத்திருப்பாங்க, நேரம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்காக வேண்டி எழுந்திருப்பாங்க. நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிலாலை கூப்பிட்டு, பிலாலை நீங்க வாங்க சொல்லுங்க, அபூபக்கரை கூப்பிட்டு, அபூபக்கரை நீங்க தொலை வைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. படுத்துருவாங்க. கரெக்டா தொழுகையினுடைய நேரம் வந்த உடனே அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் எழுந்திருச்சு தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வந்துருச்சு. சஹாபாக்கள்லாம் அங்கதான் இருப்பாங்க. வந்துருச்சுமாங்க. பிலாலை நீங்க வாங்க சொல்லுங்க, அபூபக்கரை கூப்பிட்டு தொலை வைக்க சொல்லுவாங்க. இப்படியே பெருமானாரினுடைய அந்த அந்த நோய் ஏற்பட்டிருந்த அந்த நேரத்துல, நிற்க முடியாத அளவுக்கு மயக்கம் ஏற்பட்டிருந்த அந்த நேரத்துல, உடல் பலகீனம் அடைந்திருந்த அந்த நேரத்துல, தொழுகையினுடைய பேணுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரத்துல எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த ஹதீஸை பார்த்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். எழுந்திருச்சு நீ உட்கார முடியல, எழுந்திருச்சு நிற்க முடியாத நேரத்துல கூட தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்ட உடனேயே அந்த மயக்கத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையின் மீது பேணுதலாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய நிலைகளை நாம் சிந்திக்கணும். தொழுகையில நாம எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். சாதாரணமான ஒரு நிலையில தொழுகையை தவறவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் உபைத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, எவர் ஒருவர் தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் நிறைவேற்றுகின்றார், தொழுகையை அதற்குண்டான நேரத்துல நிறைவேற்றுறாரோ, அவர் ஒரு நேரத்தை எடுத்து நிறைவேற்றுறது இல்லை, அந்த நேரத்தில் நிறைவேற்றுவது. அப்படின்னா என்ன, அந்தந்த வக்துல அந்தந்த நேரத்துல எவர் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் கையேந்தினாருன்னா அவருடைய கையை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள். 5 வேளை தொழுகையை அந்தந்த நேரத்துல நம்ம சரியா நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம என்ன கேட்கிறோமோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். குறிப்பாக நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பெரும் பெரும் நஷ்டங்களை விட்டு இம்மையிலும் மறுமையிலும் நம்மை பாதுகாத்து, எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு.